ஹாய் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த டெஸ்ட்டு 2 ஜிஎஸோட ஆன்சர் கீ டிஸ்கஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். டெஸ்ட்டு 2ல் வந்துட்டு நம்ம பாலிட்டியோட ஒரு பாதி சிலபஸ் வந்துட்டு கொடுத்துருந்துருப்போம். ஸோ ஏற்கனவே டெஸ்ட் 1ஓட ஆன்சர் கீ டிஸ்கஷன் வீடியோ போட்டிருக்கோம். இது டெஸ்ட்டு 2க்கான டிஸ்கஷன். டைரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு மாபெரும் எதிர்ப்பு இயக்கம் மற்றும் வன்முறை சம்பவங்களுக்கு பிறகு 1956இல் ஜவஹர்லால் நேரு மொழி அடிப்படையில் ஆந்திர பிரதேசம் தனி மாநிலமாக அறிவிக்க நிர்பந்திக்கப்பட்டார். அந்த நிகழ்வு எது? 1956 ஜவஹர்லால் நேரு வாஸ் ஃபோர்ஸ்டு டு டிக்ளேர் ஆந்திர பிரதேஷ் as an independent state on linguistic grounds owing to the mass protest turned violent after பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்னு ஒருத்தர் வந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிடுவார். இதற்கு பிறகு தான் ஆந்திர பிரதேச மொழி வாரியாக பிரித்து ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்துடும். அதற்கு முன்னாடி வரைக்கும் மொழி வாரியாக பிரிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி கமிட்டி அமைப்பாங்க. ஈவன் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையிலே ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க, ஜேவிபி கமிட்டின்னு. அந்த கமிட்டியுமே கூட மொழி வாரியாக பிரிக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்துட்டதுனால வேறு வழியே இல்லாமல் ஆந்திரா வந்துட்டு மொழி வாரியாக பிரிச்சிடுறாங்க. ஆந்திரா பிரிச்சிட்ட பிறகு மறுபடியும் ஒரு கமிட்டி அமைச்சு அதுக்கப்புறம் மொழி வாரியாக எல்லா மாநிலங்களையும் 1956 பிரிப்பாங்க. முதல்ல கிட்டத்தட்ட 14 மாநிலங்கள் இருக்கும். ஆந்திரா இல்லாமல் 13. அதுக்கப்புறம் அப்படியே ஒன்றா இன்றைக்கி கிட்டத்தட்ட 29 மாநிலங்கள் இருந்து அதில் ஜம்மு காஷ்மீரை நம்ம மாற்றினதுனால இன்றைக்கி 28 மாநிலங்களாக மாறிடுச்சு. ஜம்மு காஷ்மீர் வந்து மாநிலமாக இருந்து யூனியன் டெரிட்டரியாக நம்ம மாற்றிட்டோம். நம்ம ஃபுல்லாக படிக்கணும். பார்ட் 1 நிறைய இருக்குது. இப்போதைக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு பி, செகண்ட் ஆப்ஷன். நாடாளுமன்றம் பொதுவாக 3 கூட்டத்தொடர்களை கொண்டது. தவறாக பட்டியலிடப்பட்டுள்ளது எது? நாடாளுமன்றத்தில் வந்துட்டு மொத்தம் 3 கூட்டம். ஸோ அது வந்து பட்ஜெட் செஷன் கரெக்டு, மான்சூன் செஷன் கரெக்டு, ஸ்ப்ரிங் செஷன் தப்பு, வின்டர் செஷன் கரெக்டு. ஸோ இப்போ இதில் வந்துட்டு ராங்லி லிஸ்டட் தான் கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் சி, ஸ்ப்ரிங் செஷன் தப்பு. அடுத்த கேள்வியில் வந்துட்டு அண்டர் தி கான்ஸ்டியூஷன் த சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட்ஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் taxes which it has to share with the state government. Which of the following enjoys constitutional authority to decide the share of states in taxes? இதிலே வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அப்படின்ட்டாங்க. அப்போ கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டினா அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கணும். ஸோ அப்போ அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதோட அந்த கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் இருக்கிற அமைப்பு எது இதில் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு வந்துட்டு ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இட் இஸ் ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம். ஆர்டிகல் 280 பேசியிருப்போம். So collect the various taxes which has to share with state government, decides the share of states in the taxes. ஒரு மாநிலத்துக்கு எவ்வளோ வந்துட்டு ஷேருன்னு டிசைட் பண்ணுறது யார், அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் இதற்கான ஆன்சர். தமிழில் நம்ம படிக்கணும் அப்படின்ட்டுனா அரசமைப்பில் மத்திய அரசு பல வரிகளை விதித்து வசூல் செய்து அதை மாநிலங்களோடு பகிர்ந்தளிக்கிறது. இதில் எந்த அரசமைப்பு அதிகாரம் மாநிலங்களுக்கு வரிகளை பகிர்வதற்கு முடிவெடுக்கிறது? மாநிலங்களுக்கு வரிகளை பகிர்வதை பற்றி முடிவெடுப்பது நிதி ஆணையம், ஃபினான்ஸ் கமிஷன். இப்போ 3வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. அடுத்து 4வது கேள்வி. கீழ்கண்ட எந்த சட்ட முன்மொழிவு அல்லது தீர்மானம் மத்திய நிதிநிலை அறிக்கையோடு தொடர்புடையது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் மோஷன்ஸ் இஸ் ரிலேட்டட் டு த யூனியன் பட்ஜெட்? பார்லிமெண்ட்டில் என்னென்ன தீர்மானங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம படிக்கணும். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கிளாஸ். நிறைய இதில் எடுக்க வேண்டியது இருக்குது. மோஷன்ஸ் வந்துட்டு என்னென்ன இருக்குது, அதோட டைப்ஸ் என்ன, எதை எப்படி பாஸ் பண்ணுவாங்க, யார் கொண்டு வாங்க, அந்த மாதிரிலாம். இது அட்ஜார்ன்மெண்ட், ஒத்தி வைக்கிறது. கட் மோஷன்னா வெட்டு தீர்மானம். சென்ஷர் மோஷன் அப்படின்னா கண்டனம். சரி, ஓகே. இப்போதைக்கு இதற்கான பதில் வந்துட்டு கட் மோஷன், அதாவது வெட்டு தீர்மானம். அதுதான் பதில். பட்ஜெட் மீது வந்து வெட்டு தீர்மானம் கொண்டு வர முடியும். அடுத்தது வந்துட்டு இந்திய ஆட்சி பணி போன்ற அனைத்து இந்திய பணிகளை நீக்குவதற்கு பரிந்துரைத்த குழு. அது த கமிஷன் தட் ரெக்கமெண்டட் தி அபாலிஷன் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீஸ் அப்படின்ட்டுனா இட் இஸ் ராஜமன்னார் கமிஷன். மத்திய மாநில உறவுகள் பற்றி பார்த்து சொல்கிறதுக்காக தமிழ்நாடு சார்பாக அமைக்கப்பட்ட குழு தான் ராஜமன்னார் குழு. அவர் வந்து என்ன சொல்லிடுவார் அப்படின்ட்டுனா அவரோட ரிப்போர்ட்டில் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை நீக்க சொல்லி பரிந்துரை கொடுத்துருவார். 5வது கேள்விக்கு இட் இஸ் ஆப்ஷன் டி, ராஜமன்னார் கமிஷன். பொருத்தணும். ஸோ சர்க்காரியா வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வராங்க, ராஜமன்னார் வந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வராங்க. ஸோ அதை வச்சு நம்ம பொருத்தலாம். பி ஆப்ஷன் வந்து 1. பிக்கு 1 அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா இங்கே தான் இருக்குது இல்லையா? அப்போ பிக்கு வந்து 1, ஏ வந்து 4. சர்க்காரியா வந்து மத்திய அரசாங்கம். சிக்கு வந்து 2, ஆனந்த்பூர் சாஹிப் தீர்மானம், அது வந்து அக்காலிதளம். அதே போல் டி வந்து பொம்மை தீர்ப்பு, எஸ்ஆர் பொம்மை வழக்கு, அது வந்து உச்ச நீதிமன்றம். சரி, ஓகே. 6வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. அடுத்து 7வது கேள்வி.
மദ്രാஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பட்டது? அது வந்து 69ல். தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு அந்த ஸ்டார்ட் பண்ணதை வந்துட்டு தமிழ்நாடு தினம்னு எடுத்துக்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜூலை 18 தமிழ்நாடு தினம். அது மெட்ராஸ் மாகாணத்துக்கு தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்ணக்கூடிய அந்த மசோதாவை நம்ம ஆரம்பிக்கிற அந்த டேட்டு தான் இந்த ஜூலை 18 தமிழ்நாடு தினம். இந்த கேள்விக்கு பதில் என்ன? 69, 1969, ஆப்ஷன் சி. அடுத்தது, இந்தியாவில் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் 2 பேருமே தான். ஸோ போத் ஏ அண்ட் பி, இருவரும் ஆப்ஷன் சி, போத் ஏ அண்ட் பி தான் கரெக்டு. 1911 வெஸ்ட் பெங்கால்லேருந்து இந்தியா எப்படி இருக்குன்னா, வெஸ்ட் பெங்கால்லேருந்து கேபிட்டல் வந்துட்டு டெல்லிக்கு பிரிட்டிஷ்காரன் மாற்றிடுறான் 1911. 1912, 1913 இதற்கான டிசைன் வந்து வாங்குவோம். அந்த பார்லிமெண்ட் வந்து எப்படி கட்டலாம் அப்படிங்கிறதுக்கான டிசைன் வாங்கிடுவாங்க. அந்த டிசைன் வந்து எட்வர்ட் லியூட்டியன்ஸும் ஹெர்பர்ட் பேக்கரும் கொடுப்பாங்க. 1921 இந்திய பாராளுமன்றத்தை கட்ட ஆரம்பிப்பாங்க. 1927 கட்டி முடிச்சிருவாங்க. ஸோ அப்போ பிரிட்டிஷ்காரன் கட்டியிருந்த இந்த பார்லிமெண்ட் வந்துட்டு 21 கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி 27 இதோட கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த மொத்த பாராளுமன்றமும் மியூசியமாக இருக்குது. நம்ம புதுசாக ஒரு பார்லிமெண்ட் கட்டி அந்த பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டு நம்மளோட அமைச்சர்கள் நம்மளோட பணிகள் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு இந்த பார்லிமெண்ட் வந்துட்டு செயல்பாட்டில் இல்லை. அப்போது பார்லிமெண்ட்டுக்கு இந்த டிசைன் கொடுத்தது வந்து எட்வின் லூட்டியன்ஸ் அண்ட் ஹெர்பர்ட் பேக்கர். எந்த மொழியிலிருந்து டெமோக்ரஸி என்ற சொல் எடுத்துக்கொள்ளப்பட்டது? டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் க்ரீக். நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது எந்த மொழியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 9 அப்படின்னு போட்டு ரிப்பப்ளிக்னு போட்டு ஒரு ஐஃபன் பண்ணி எந்த மொழியிலிருந்து எடுத்துட்டோம், ரிப்பப்ளிக் அப்படிங்கிற சொல் வந்து எந்த மொழியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். அடுத்து 10வது கேள்வி, டேட்டு கொடுத்துருக்காங்க, மேட்ச் செட்டு. நித்தி ஆயோக் வந்து 2015. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே மேட்ச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஏக்கு வந்து 3. ஸோ ஏக்கு 3 அப்படின்ட்டுனா ஆப்ஷன் சி. ஸோ 10வது கேள்விக்கு வந்து இட் இஸ் ஆப்ஷன் சி. நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து 2வது 22/11 1951. இது 4வது 51. டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து 52. அதே போல் ஃபினான்ஸ் கமிஷன் தான் 51. பிளானிங் கமிஷன் 1950. ஓகே இந்த என்டிசிலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின், நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில்லாம். 10வது கேள்விக்கு ஆப்ஷன் சி 3, 4, 2, 1. புதிய அனைத்து இந்திய பணியை இவ்வாறு உருவாக்கலாம். இன் இந்தியா எ நியூ ஆல் இண்டியா சர்வீஸ் கேன் பி கிரியேட்டட் பை. யாரால் கிரியேட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. பர்டிகுலராக ராஜ்யசபாவால் கிரியேட் பண்ண முடியும். இங்கே வந்து த்ரூ அமெண்ட்மெண்ட் பை த யூனியன் government in consultation with UPSC, by the parliament, by the president and the advice of the Union Council of Ministers, by the parliament. 11 என்ன ஆப்ஷன் சி, பை த பார்லிமெண்ட். ராஜ்யசபாவில் பர்டிகுலராக க்ரியேட் பண்ண முடியும். ஆர்டிகல் 312 அதுதான் இதை பற்றி பேசியிருக்கு. ராஜ்யசபாவோட ஸ்பெஷல் பவர்ஸ் பற்றி படிக்கும்போது இதெல்லாம் படி 312, 249 இது மாதிரியான ராஜ்யசபாவோட சில ஸ்பெஷல் பவர்ஸ் பற்றி படிப்போம். அதில் பர்டிகுலராக 312. சரி, ஓகே. இந்திய அரசியலமைப்பின் விதி 368 எத்தனை வகையான திருத்தங்களை கொடுக்கிறது? இதில் வந்துட்டு 3 டைப்ஸ்: சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிஃபிகேஷன். ஸோ ஆப்ஷன் பி. ஆர்டிகல் 368 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் ஃபார் 3 டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ். 12வதுக்கு ஆப்ஷன் பி. 13வது கேள்வி, மனித உரிமை கழகம் தமிழ்நாட்டில் எப்போது உருவாக்கப்பட்டது? ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் அது. இது வந்து ஏப்ரல் 17, 1997. 13th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்டு தான். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவி வகித்த முதல் பெண் வந்து திரு சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள், ஃபாரின் மினிஸ்டர். பெண்களுக்கான முதல் தேசிய ஆணையம் நிறுவப்பட்ட நாள். பெண்களுக்கான முதல் தேசிய ஆணையம் நிறுவப்பட்ட நாள் வந்து ஜனவரி 31. அப்போது எந்த வருஷம் தான் கேட்குறேன், 92, 1992. வரதட்சணை தடை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1961. இதே 1961 தான் மேட்டர்னிட்டி பெனிஃபிட்னு சொல்லப்படுற மகப்பேறு கால விடுமுறை சட்டமும் அமல்படுத்தியிருப்போம். ஸோ அப்போ மேட்டர்னிட்டி பெனிஃபிட் அண்ட் இந்த வரதட்சணை டவுரி ப்ரொஹிபிஷன் இது ரெண்டும் ஒரே ஆண்டு 1961. இந்த டவுரி ப்ரொஹிபிஷன் வந்து ஜாயின்ட் சிட்டிங்கில் வரும் ஆர்டிகல் 108 அடிப்படையில். 16வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து பி, 1961. அடுத்து 17, இந்திய அரசியல் அமைப்பில் எந்த பிரிவு பெண் கல்வி உரிமையை அளிக்கிறது? கிவ்ஸ் ரைட் டு உமன்ஸ் எஜுகேஷன். 14வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி. 15, ஜாதி, மத, இன, பிறப்பிட, பாலின அடிப்படையில் வேறுபாடு காட்ட தடை. இல்லையா? அதே சமயத்தில் இந்த 15லேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு 15 + 1, 2, 3 எழுதிட்டு வருவோம்.
அதில் வந்துட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சிறப்பு நடைமுறை அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ அதில் தான் வந்துட்டு பெண்களுக்கான சிறப்புரிமை ஸ்பெஷல் ப்ராவிஷன் வந்துட்டு கொடுக்குறோம் ஆர்டிகல் 15. 24 என்ன சொல்லுது, 28 என்ன சொல்லுது, 351 என்ன சொல்லுது, இது எல்லாத்தையும் கூட ஒரு முறைக்கு 2 முறை ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த ஆர்டிகல் என்ன சொல்லிச்சு அப்படிங்கிறத பற்றி அது இதாக இருக்கும். ஆர்டிகல் 24 கூட ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனில் 2 ஆர்டிகல் இருக்கும், 23, 24. ஸோ அப்போ குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான எக்ஸ்ப்ளாய்டேஷனை நம்ம பேசுகிறோங்கிறதுனால இங்கே பெண்கள் பற்றி கேட்டிருக்கிறதுனால அந்த ஆப்ஷன் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இங்கே பெண் கல்வின்னு கொடுத்துட்டதுனால அது வந்து ஆர்டிகல் 15. இந்தியாவில் தேசிய பெண் குழந்தை தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஜனவரி 24. ஆப்ஷன் ஏ. 18வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, ஜனவரி 24. அடுத்த கேள்விக்கு, கீழ்கண்டவற்றில் எவை லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா இந்தியாவில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று கூறியது? இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பி, நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், ஏஆர்சி. recommended the setting up of Lokpal and Lok Ayukta in India, Administrative Reforms Council, option B. 19 ஆப்ஷன் பி. ஓகே. அடுத்து 20, இந்தியாவின் முதலில் லோக் ஆயுக்தா கொண்டு வந்த மாநிலம். The institution of Lok Ayukta was created for the first time by the state of வந்து மகாராஷ்டிரா. 20க்கு ஆப்ஷன் டி, மகாராஷ்டிரா. அடுத்ததில் இந்திய அரசியலமைப்பின் 132வது, இது லோக்பால் லோக் ஆயுக்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த லோக்பால், அதே போல் வந்துட்டு லோக் ஆயுக்தா, லோக்பால், லோக் ஆயுக்தா, அதே போல் லோக் அதாலத் அப்படின்னு 3 கோர்ட் இருக்குது. இந்த லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தாங்கிறது முழுமையாக வந்து ஊழலை விசாரிக்கிறதுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்ட கோர்ட்டு. இது மாநில அளவில் ஸ்டேட்டு, இது வந்து மத்திய அளவில் சென்டர். இந்த லோக் அதாலத் அப்படிங்கிறது லோக், மக்கள் இல்லையா, மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு பேர். மக்கள் நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது ஒரு கேம்ப் மாதிரி நடத்தி இந்த கிரிமினல் கேசஸை பார்க்காம ஒன்லி சிவில் கேசஸ் மட்டும், லோக் அதாலத்தில் கிரிமினல் கேசஸ் பார்க்க மாட்டாங்க, ஒன்லி சிவில் கேசஸ் மட்டும் உடனடியாக தீர்ப்பு கொடுத்துருவாங்க. வக்கீலே இருக்க மாட்டாங்க, அட்வொகேட்ஸே இருக்காமல் ஜட்ஜு மட்டும் இருப்பாங்க. ஸோ அப்போது ஜட்ஜை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த கன்சர்ன் பார்ட்டி 2 பேர்த்தையும் கூப்பிட்டு 2 பேரையும் பேசி ஜட்ஜோட முன்னிலையில் ஒரு தீர்வு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. இதுக்கு மேல்முறையீடு கிடையாது, அட்வொகேட் கிடையாது, ஃபீஸ் கிடையாது. இதெல்லாம் தான் லோக் அதாலத்தோட கேட்டகரி. லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது இது வந்து மக்கள் நீதிமன்றம்னு சொல்லப்படுற, அதாவது ஊழலை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட நீதிமன்றம் லோக்பால் லோக் ஆயுக்தா. மத்திய அரசு பணி மற்றும் மத்திய அரசு சார்ந்து இருக்கிறது லோக்பால், ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளே இருக்கணும்னு உருவாக்குறது வந்து லோக் ஆயுக்தா. லோக்பால் லோக் ஆயுக்தா லோக் அதாலத் கன்ஃபியூஸ் ஆகாமல் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பின் 132வது விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுக்கு வந்துட்டு இது வந்து ஆப்ஷன் 21 தானே, 21க்கு வந்து ஆப்ஷன் பி. ஆர்டிகல் 132வது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் அப்ளேட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஃப்ரம் ஹை கோர்ட் இன் சிவில் கேசஸ். படிக்கணும், ஆர்டிகல் படிச்சிங்கன்னா தான் எழுத முடியும். ஸோ அப்ளேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா மேல்முறையீட்டு வழக்கு அப்படின்னு அர்த்தம். மேல்முறையீடுனா ஒன்றும் இல்லை, இப்போ நார்மலாக நமக்கும் பக்கத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் நேராக போய் இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு தொடுக்க முடியாது. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அப்புறம் ஹை கோர்ட்டு, அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட், அந்த மாதிரி ஒரு கோர்ட்டை தான் போகணும். இதற்கு பேர் தான் அப்ளேட் ஜூரிஸ்டிக்ஷன் விச் இஸ் மேல்முறையீட்டு வழக்கு. அதே ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பிரச்சனைனா மட்டும் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஏன்னா அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலில் நிறையப்படுறது வந்து சுப்ரீம் கோர்ட். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை தான் கேட்குறாங்க. 132 என்ன சொல்லுதுன்னு கேட்குறாங்க. ஆர்டிகல் எல்லாம் படித்தா தான் எழுத முடியும், படிச்சிருங்க. அடுத்து வழக்கு, பிர்பாரி யூனியன் கேஸ், கேசவானந்த பாரதி கேஸ், மினர்வா மில்ஸ் வழக்கு, கோலக்நாத் வழக்கு. ஸோ இப்போ எது என்னென்னு பார்க்கணும். கேசவானந்த பாரதியெல்லாம் வந்து நீங்கள் மறக்கவே முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸு. பட் அதை வச்சு எழுத முடியாது, 2 ஆன்சர் இருக்குது. பிர்பாரி யூனியன் வழக்கு தான் நீங்கள் அடுத்து அதை வச்சு தான் எழுதியாகணும். ஸோ டைரெக்டாக ஆன்சர் போயிடலாம். இதுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ, 4321. பிர்பாரி யூனியன் கேஸ் வந்து 1960. கேசவானந்த பாரதி கேஸ் வந்து 1973. மினர்வா மில்ஸ் கேஸ் வந்து இட் இஸ் 80. கோலக்நாத் கேஸ் வந்து 67. ஸோ இதுதான் கேட்டகரி. பிர்பாரி யூனியன் கேஸ் வந்துட்டு 1960. அதே போல் கேசவானந்த பாரதி கேஸ் வந்து 1973. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினர்வா மில்ஸ் கேஸ் அண்ட் கோலக்நாத் கேஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த முறை கூட கோலக்நாத் கேஸில் இந்த மாதிரி கேசஸ்லேருந்து குரூப் 1ல் ஒரு கொஸ்டின் இருந்தது. அது கேசஸ் படிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே டன். உச்சநீதிமன்ற பேராணை அதிகாரம், ரிட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு எதில் இருக்குது? ஆர்டிகல் 32. இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பார். சூட்ஸ் எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட், அரசாங்கத்திற்கு எதிரான வழக்குகள். ஓகே. உயர் நீதிமன்றத்தின் பேராணை அதிகாரம் 226. நீதி புனராய்வு அதிகாரம், ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றின ஆர்டிகல் எது? ஓகே.
ஸோ இதை வச்சு ஆன்சர் எழுதிடலாம். 32 எங்கே இருக்குது? டியில் இருக்கு. சரி, அப்போது A1க்கு வந்து டி, 1க்கு வந்து 4, 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ அடுத்து வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து 226. இது எத்தனாவது கொஸ்டின்? 23. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு இட் இஸ் ஆப்ஷன் சி, 4, 3, 2, 1. மைக்கில் தும்பிட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. ஃபோர் 3, 2, 1. 32, 300, 226. சோர்ஸ் ஆஃப் பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ ஆர்டிகல் 13. ஓகே. இந்திய உயர்நீதிமன்றத்தின் தலைமை பற்றிய கீழ்கண்ட எந்த கருத்து சரியானதாகும்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் தி நேச்சர் ஆஃப் ஹைகோர்ட் இன் இந்தியா? நேச்சர் ஆஃப் ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ஆர்டிகல் வந்துட்டு சரியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு வந்துட்டு இட் இஸ் மேட் ஹைகோர்ட். அசாம் உயர்நீதிமன்றம் அசாம், நாகாலாந்து, திரிபுரா, மணிப்பூர் போன்ற மாநிலங்களுக்கு பொதுவானதாகும். இது கரெக்டு, சரியானது தான் கேட்குறாங்க. இது கரெக்டு. வரம்பெல்லை அது அமைந்துள்ள மாநிலத்தின் பரப்பெல்லையுடன் பொருந்துவது இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. பொருந்தும், அந்த எல்லை வரைக்கும் தான் இருக்கும். அரசியலமைப்பு விதி 224 உயர்நீதிமன்றம் என்பதன் பொருளை விளக்குகிறது இல்லை. குடியரசுத் தலைவர் பொதுவாக உயர்நீதிமன்றத்தை அமைக்கும் அதிகாரம் படைத்தவர் இல்லை. ஸோ அப்போது இதில் சரியானது வந்துட்டு ஆப்ஷன் ஏ, 24க்கு. 25வது கேள்வி. உச்சநீதிமன்றம் முதன்மையான அதிகார வரம்பினை விவரிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி. இந்தியன் ஆர்டிகல் எக்ஸ்பிளைன்ஸ் தி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த உச்சநீதிமன்றம் தானே, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இல்லை. இப்போ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்ட்டுனா இட் இஸ் 131 ஆர்டிகல் 131. 25th கொஸ்டினுக்கு ஆர்டிகல் 131. அடுத்து 26வது கேள்வி. இந்திய உச்சநீதிமன்றம் முதல் பெண் நீதிபதி, அதாவது இதில் நீங்கள் ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கணும். ஒரு தலைமை நீதிபதி இருப்பாங்க, 33 நீதிபதிகள் இருப்பாங்க உச்சநீதிமன்றத்தில். இந்த தலைமை நீதிபதியோட பேர் சிஜேஐ அப்படின்னு குறிக்கிறோம். இந்த சிஜேஐக்கு இது வரைக்கும் ஒரு பெண் கூட வரவே இல்லை. இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ்னால் லைக் இது வரைக்கும் வரல அப்படிங்கிற ஒரு 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 கேப் ஒன்று இருக்குது. இந்தியாவின் பிரசிடெண்ட்டாக ஒரு பெண் வந்துட்டாங்க. இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக ஒரு பெண் இதுக்கு முன்னாடி வந்தாச்சு. ஸோ அப்போது இந்தியன் பிரைம் மினிஸ்டராக இருந்த ஃபஸ்ட்டு பெண் யார் நம்ம சொல்லிடலாம். இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக இருந்த ஃபஸ்ட்டு பெண் யார்? பிரதீபா தேவி சிங் பட்டேல் இருப்பாங்க. இங்கே இந்திரா காந்தி அம்மா. இந்தியாவோட முதல் பெண் தலைமை நீதிபதி யார்? உச்சநீதிமன்றத்தின் பெண் தலைமை நீதிபதி யார் அப்படின்னா இது வரைக்கும் யாருமே வரல. ஆனால் இந்த நீதிபதிகள் இருக்காங்கல்ல, இந்த நீதிபதிகள் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு பெண் இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. ஸோ இங்கே அதான் கேட்குறாங்க, உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி, தலைமை நீதிபதி கிடையாது. அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ இந்த கேள்விக்கு வந்துட்டு ஆப்ஷன் வந்து இட் இஸ் ஃபாத்திமா பிவி அவர்கள், ஆப்ஷன் பி. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் உறுப்புகள் தேர்தல் பற்றியதாகும்? பகுதி 15, 15ல் 24லேருந்து 29 தான் தேர்தல் பற்றியது. அடுத்த கேள்வி 28. தீர்ப்பாயங்கள் தொடர்பான சரியானது எது? which is or the correct relating to the tribunals? Part 15 of the Indian Constitution deals with tribunals. தப்பு. Part 14A இல்லை, Part 14 அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வருவதனால ஏ. 323A and 323B 2 ஆர்டிகல் இருக்குது, அது கரெக்டு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. இப்போ 28வது கேள்விக்கு வந்து இட் இஸ் ஆப்ஷன் பி, செகண்ட் மட்டும் தான் கரெக்டு. பின்வரும் எந்த அரசியலமைப்பு பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய துறை? which of the following items comes under the concurrent list? பொதுப்பட்டியல் இருக்கிறது வந்து காடுகள், ஃபாரஸ்ட். 29வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. அடுத்து இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் 7வது அட்டவணை எதை வச்சிருக்கு? அதாவது 7th ஸ்கெடியூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பவர்ஸை பற்றி சொல்லுது. சென்டர் லிஸ்ட், அதுபோல் ஸ்டேட் லிஸ்ட், மாநில பட்டியல், அண்டு கன்கரண்ட் லிஸ்ட், பொதுப்பட்டியல் அப்படின்னு 3ஆக பிரித்து சொல்லுது. ஸோ இந்த 3ஐயும் எந்தெந்த துறைகள் எது எதில் இருக்குன்னு சொல்கிறது வந்துட்டு 7வது அட்டவணை, 7th ஸ்கெடியூல். ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ். 30வதுக்கு ஆப்ஷன் சி. தேர்தல் நேரத்தில் வேட்பாளர்கள், இந்த லாலாம் வராது. தேர்தல் நேரத்தில் வேட்பாளர்கள் தேர்தல் நடவடிக்கைகள் ஆகிய எது எது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது பற்றி மேற்கூறிய தகவல்களில் எவை தேர்தல் முறைகேடுகள்? தேர்தல் முறைகேடு எது அப்படின்ட்டுனா வாக்காளர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து வாக்குதலை வாங்குதல், இது முறைகேடு தான்.
சாதி மத அடிப்படையில் வாக்களிக்க வாக்காளர்களிடம் வேண்டுதல் முறைகேடு. வேறு வேட்பாளர்களின் நடத்தையை குறை கூறுதல் முறைகேடு. சதி உடன்கட்டை ஏறுதல் மேம்படுத்தி பிரச்சாரம் செய்தல். சதி உடன்கட்டை ஏறுதலை மேம்படுத்துறது வந்து சமூக சீர்கேடு. அப்போ இதற்கான பதில் என்ன அப்படின்ட்டுனா 1 2 3 இட் இஸ் ஆப்ஷன் சி. கிவிங் கிஃப்ட்ஸ் வந்துட்டு ஒரு சீர்கேடு. ரிலீஜியன் அண்ட் காஸ்ட் ரிலேட்டட் ஃபால்ஸ் கேரக்டர் அசோசினேஷன் ஒரு சீர்கேடு. ப்ரொபகேஷன் அண்ட் க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் சதி வந்துட்டு இட் இஸ் சோசியல் டிகிரேட். சரி, ஓகே. அப்போ 1 2 3 எத்தனாவது கேள்வி? 31க்கு ஆப்ஷன் சி. 32வது கேள்வி. அசோக் மேத்தா குழு பரிந்துரைத்தது. அசோக் மேத்தா குழு ரெக்கமெண்டட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் 3 டயர் சிஸ்டம் பை 2 டயர் சிஸ்டம். ஆப்ஷன் சி. ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் 2 டயர் சிஸ்டம் பை 3 டயர் சிஸ்டம் பை 2 டயர் சிஸ்டம். பஞ்சாயத்து ராஜுக்கு வந்துட்டு பரிந்துரை கொடுக்கும்போது 3 அடுக்கு பதிலாக 2 அடுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு பரிந்துரை கொடுக்குறாரு. 32வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. 33 அட்ஹாக் அல்லது தனிக்குழு சிறப்பு நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்படுகிறார்கள். அட்ஹாக் ஜட்ஜஸ் கேன் பி அப்பாயிண்டட் இன் த சுப்ரீம் கோர்ட். யாரால் வந்து அட்ஹாக் ஜட்ஜஸ் நியமிக்கப்படுறாங்க அப்படின்றனா இதற்கான பதில் வந்து பை த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வித் ப்ரியர் கன்சென்ட் ஆஃப் த பிரசிடென்ட். ஆப்ஷன் சி. பின்வருவனவற்றில் டேஸ் அரத்து உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பினை கட்டளைகளை மேல்முறையீட்டுக்கு அனுமதிக்கிறது. விச் ஆஃப் த ஆர்டிகல் பர்மிட் சுப்ரீம் கோர்ட் டு ரிவ்யூ இட்ஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட் ஆர் ஆர்டர். 34க்கு ஆப்ஷன் பி. இட் இஸ் ஆர்டிகல் 137 137. பின்வருவனவற்றில் எது உச்சநீதிமன்ற நீதிபதி நியமனம் தொடர்பான தவறான தகவல்? அவர் கட்டாயம் 55 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். இது வந்து தவறான தகவல். ஸோ அப்போ அவருக்கு ஏஜ் லிமிட்லாம் நம்ம எதுவும் கொடுக்கல. மினிமம் குறைந்தபட்ச ஏஜ்லாம் எதுவும் கொடுக்கல. மேக்ஸிமம் ஏஜ் தான் கொடுத்துருக்கோம். 65 வயசானால் ரிட்டையர் ஆயிடுவார். அதுதான் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் ஏஜ். மினிமம் ஏஜ் எதுவும் கொடுக்கல. ஸோ அப்போது மஸ்ட் ஹேவ் அட்டைன்டு த ஏஜ் ஆஃப் 55 இயர்ஸ். இது வந்துட்டு தவறானது. அதுக்கடுத்தது வந்துட்டு ஒரு மாநில ஆளுநர் என்பவர் அவர் வந்துட்டு யாரால் நியமிக்கப்படுறார்? அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். ஆப்ஷன் சி. 36க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 37வது பொதுவாக ஆளுநர் என்பவர் பிலாங்ஸ் டு சம் அதர் ஸ்டேட். அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்க மாட்டார். அந்த மாநிலத்துக்காரரை அந்த மாநிலத்திலே ஆளுநராக போட மாட்டாங்க. அடுத்து 38 ஒரு மாநில ஆளுநர் டேஸ் பதவி வகிக்கிறார். குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். ஆப்ஷன் ஏ. 38க்கு ஆப்ஷன் ஏ. 39 பின்வரும் டேஸ் சட்ட அதிகாரம் ஆளுநருக்கு உரியது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பவர்ஸ் இஸ் என்ஜாய்டு பை த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட்? prorogue the state, can nominate members of the legislative council, certain members of the Anglo-Indian community, all the powers. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆல் த பவர்ஸ் தான். ஆனால் இந்த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை நாமினேட் பண்ணுறது வந்துட்டு நம்ம நீக்கிட்டோம். 104வது சட்ட திருத்தம் 2020 அடிப்படையில் இந்த ஆங்கிலோ இந்தியனுக்கான ரிசர்வேஷன் வந்துட்டு இப்போது இல்லை. லோக்சபாவில் இருந்த 2 ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷனும் இல்லை. ராஜ்யசபாவில் இருந்த, அதாவது மாநிலங்களில் இருந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருந்த ஒரு ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷனும் இல்லை. அது இல்லாமல் வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அந்த மாதிரியான இதுவும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தமிழ்நாட்டில் இல்லை இப்போ. பட் அவருக்கு அந்த மாதிரி நாமினேட் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருந்தது, இப்போ இல்லை. இதற்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி 40வது கேள்வி. ஒரு மாநில ஆளுநர் இறப்பு அல்லது பதவி விலகும் சமயங்களில் அந்த மாநில ஆளுநர் பணி யாரால் மேற்கொள்ளப்படும்? இந்த ஈவெண்ட் ஆஃப் டெத் ஆர் ரெசிக்னேஷன் ஆஃப் த கவர்னர் த டியூட்டிஸ் ஆஃப் ஹிஸ் ஆஃபீஸ் ஆர் டிஸ்சார்ஜ்டு பை. ஸோ இப்போ வந்துட்டு உங்கள் பிரசிடென்ட் இருக்கார் அப்படின்ட்டுனா, பிரசிடென்ட் இல்லை அல்லது இறந்துட்டார் அல்லது ரிசைன் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த வேலையை வைஸ் பிரசிடென்ட் பார்ப்பார். அது போலவே கவர்னர் இருக்கார் அப்படின்ட்டுனா, கவர்னர் இல்லை அல்லது இறந்துட்டார் அல்லது ரிசைன் பண்ணிட்டார் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா வைஸ் கவர்னர் அப்படின்னு ஒரு போஸ்டிங்கே கிடையாது. ஸோ அப்போ வைஸ் கவர்னர் வந்து பார்க்க போகிறது இல்லை. இப்போது கவர்னர் இல்லை அப்படின்னா இந்த வேலையை யார் பார்ப்பாங்க அப்படின்ட்டுனா பக்கத்து மாநிலத்தில் இருக்க கவர்னர் வந்து பார்ப்பார். ஒரு கவர்னரை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலத்துக்கு வந்து இன்சார்ஜாக வந்துட்டு பிரசிடென்ட்டால் நியமிக்க முடியும். ஸோ அப்போ இந்த பதவி யார் பார்ப்பாங்க? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லை, முதலமைச்சர் இல்லை, சட்டசபை தலைவர் இல்லை, மேலுள்ளவர்களில் எவரும் இல்லை. நன் ஆஃப் தி அபோவ். இதற்கு சரியான பதில் என்ன? பக்கத்து மாநிலத்தில் இருக்கவங்க வந்து பார்ப்பாங்க. அந்த கவர்னர் வந்து பார்ப்பார். பண மசோதாக்கள் டேஸின் சம்மதத்துடன் மாநில சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. மாநில சட்டமன்றம் அப்படின்னா ஆளுநர். ஆப்ஷன் சி. கவர்னர். மத்தியில் இருந்ததுன்னா பிரசிடென்ட்டோட சம்மதத்தோட அறிமுகப்படுத்தணும். 41க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 42வது கேள்வி. மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை எதுலேருந்து எதுக்குள்ளே வேறுபடுகிறது? 60லேருந்து 500க்குள்ளே வேறுபடுகிறது. 42க்கு ஆப்ஷன் ஏ. 42வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. 43 சர்க்காரி ஆணையம் என்பது எதனுடன் தொடர்புடையது? மத்திய மாநில அரசோட அந்த என்னென்ன இருக்குங்கிறத பற்றி சொல்லிச்சு. ஸோ அபாலிஷன் ஆஃப் தி ஆஃபீஸ் ஆஃப் தி கவர்னர், செலெக்ஷன் ஆஃப் கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட் பை த பிரசிடென்ட் ஃப்ரம் அ பேனல், நேம்ஸ் கிவன் பை தி கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட். ஆப்ஷன் பி. இது கரெக்ட். ஸோ 43வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. 44வது கேள்வி. அதில் வந்துட்டு பின்வரும் எந்த மாநிலம் யூனியன் பிரதேசம் பொதுவாக ஒரே உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது? பஞ்சாப், ஹரியானா, சத்தீஸ்கர் இல்லை, சண்டிகர். பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர். ஆப்ஷன் சி. 44க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 45. 45க்கு வந்து மாநில பட்டியலில் எத்தனை எண்ணிக்கை உள்ளது? வந்து 61.
அதுக்கடுத்து பின்வரும் எது 1976 42வது சட்ட திருத்தம் மூலம் மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது? கல்வி. ஆப்ஷன் பி. கல்வி வந்து மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. இட் இஸ் எஜுகேஷன். அடுத்து 47 ஒருவேளை நிதி தொடர்பான அவசரநிலை பிறப்பிக்கப்பட்டால் மத்திய மற்றும் மாநிலத்தில் என்ன நடக்கும்? விளைவுகள் என்ன நடக்கும்? If financial emergency is declared, what is its impact on relations between the center and the state? President can reduce the salary of civil servants including those of the judges of the high court. ஆப்ஷன் பி. 47க்கு ஆப்ஷன் பி. 48வது கேள்வி 86வது சட்ட திருத்தம் என்பது டேஷுடன் தொடர்புடையது. 86th amendment deals with 86th amendment வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 to 14 இயர்ஸ். 6 முதல் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி. ஆப்ஷன் டி. 49 அனைத்திந்திய பணிகளை தேர்வு செய்யும் பொறுப்பு யாரிடம் உள்ளது? இது தேர்வு பண்ணுறது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஆப்ஷன் ஏ. 49க்கு ஆப்ஷன் ஏ. 50வது கேள்வி மத்திய பொதுப்பணிகள் ஆணையத்தின் தலைவர் டேஸால் நியமிக்கப்படுகிறார். த சேர்மன் ஆஃப் த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. சேர்மன் ஆஃப் த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். 50வது கேள்வி 50க்கு வந்துட்டு இட் இஸ் ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து 51 அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தொடர்பான மசோதா எங்கு தொடங்கப்படுகிறது? அரசியலமைப்பு தொடர்பான மசோதா வந்துட்டு ஒன்லி இன் பார்லிமெண்ட் அலோன், பார்லிமெண்ட் as well as ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், த பீப்புள் ஆல் தி அபவ், பார்லிமெண்ட் அலோன். ஆப்ஷன் ஏ. 51க்கு ஆப்ஷன் ஏ. 52வது கேள்வி மத்திய பொதுப்பணி ஆணைய உறுப்பினர்கள் பதவி காலம் மெம்பர் ஆஃப் தி யூபிஎஸ்சி ஹோல்ட் ஆஃப் 6 இயர்ஸ் ஆர் அன்டில் தி அட்டைன் த ஏஜ் ஆஃப் 65 இயர்ஸ். 6 வருஷம் பதவி காலம். ஆப்ஷன் டி. 52க்கு ஆப்ஷன் டி. அடுத்து 53 அட்டார்னி ஜெனரலின் பதவி காலம். அட்டார்னி ஜெனரலின் பதவி காலம் வந்து குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை, டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட். 53க்கு ஆப்ஷன் சி. 53க்கு ஆப்ஷன் சி. 54 பின்வரும் எந்த பணி செயல்பாடு இந்திய அட்டார்னி ஜெனரலுக்கு உரியது? அரசுக்கு சட்ட ஆலோசனை, பிரச்சனையில் தன் முடிவு, போத் பி அண்ட் சி, மாநில வருமானம் மற்றும் செலவுகளை கண்காணிப்பது. அரசுக்கு சட்ட ஆலோசனை, அவ்வளோதான். டு ரெண்டர் லீகல் அட்வைஸ் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆப்ஷன் பி. 54க்கு இட் இஸ் ஆப்ஷன் பி. டு ரெண்டர் லீகல் அட்வைஸ் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். அட்ரிபியூட் டிஸ்பியூட்ஸ்லாம் கிடையாது, இந்த இதெல்லாம் கிடையாது, அதனால் பிஎன்சி கிடையாது. ஸோ டு ரெண்டர் லீகல் அட்வைஸ் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட். 2013 குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட 14வது நிதிக்குழுவின் தலைவர். இது வந்துட்டு இங்கிலீஷ் அண்ட் தமிழில் மாறி இருக்குது. இங்கே ஏதோ டி ராஜன் வந்துருச்சு. இல்லை, ஒய் வேணுகோபால் ரெட்டி இவர் தான் தலைவர். ஒய்வி ரெட்டி இவர் தான் வந்துட்டு அந்த 14th ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவராக இருப்பார். இங்கே வந்துட்டு இங்கிலீஷில் ஏதோ ஆப்ஷன் மாறி இருக்குது, அதை சரி பண்ணிக்கணும். 55வது கேள்வி 56 சிறுபான்மையினர் பாதுகாப்புக்கான அந்த ஆணையம் எந்த ஆண்டு முதல் நடைமுறையில் உள்ளது? இது வந்துட்டு இட் இஸ் ஆப்ஷன் பி. 1979. அதேபோல் அடுத்ததில் சிறுபான்மையினர் ஆணையத்தின் எந்த ஆண்டு வந்து சட்டப்பூர்வமான அங்கீகாரம் வழங்கப்படுது? மைனாரிட்டி கமிஷன் வாஸ் கிவன் த ஸ்டாச்சுரி ஸ்டேட்டஸ். சட்டப்பூர்வமான அந்தஸ்து எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 1992. 1992. தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி நிறுவனங்களில் 69% இடஒதுக்கீடு உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் 9வது அட்டவணையில் எதன் மூலம் சேர்க்கப்பட்டது? இதற்கு வந்துட்டு ஆப்ஷன் சி. 76வது சட்ட திருத்தம் 76th அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் ஸ்கெடியூல் 9ல் கொண்டு போய் தமிழ்நாட்டோட ரிசர்வேஷனை வச்சுருக்கோம். 58வது கேள்விக்கு இட் இஸ் ஆப்ஷன் சி. அடுத்ததில் அரசியலமைப்பில் பின்வரும் எந்த பிரிவு குடியரசுத் தலைவருக்கு பிற்படுத்தப்பட்டவர்களின் நிலையை பொதுவாக ஆராயவும் முன்னேற்றும் நோக்கத்திற்காகவும் ஒரு ஆணையத்தை நியமிக்கும் அதிகாரம் அளிக்கிறது? அது பிசிக்கான அந்த கமிட்டி அதோட ஸ்டேட்டஸை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக, இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக குடியரசுத் தலைவர் ஒரு கமிட்டி அமைக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் எது அப்படின்ட்டுனா இது வந்து 340. 59வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. ஆர்டிகல் 340. 340. இதேபோல் 60வது பின்வரும் மொழிகளில் எவை 71வது சட்ட திருத்தத்தின் மூலம் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டன? இது வந்து படிக்கணும், என்னென்ன மொழிகள் வந்து நம்ம சேர்த்துருக்கோன்ட்டு. அட்டவணை 8ல் இருக்கும். மொத்தமாக இன்றைக்கி 22 மொழிகள் இருக்குது. ஸோ அப்போது முதல்ல 14 மொழிகள் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு மொழியாக நம்ம சேர்த்துட்டே வரும். இப்போதைக்கு இந்த கேள்விக்கான பதில் வந்து 1, 3, 4 கொங்கணி, மணிப்புரி, நேபாளி, இந்த 3 மொழிகள் சேர்த்திருப்போம். 60வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் 3 லாங்குவேஜஸ் வேறு இன்க்ளூடட் இன் 8th ஸ்கெடியூல்? அதுதான் சொல்லிட்டோம். 1, 3, 4. அடுத்து இந்திய தேர்தல் விதிமுறைகளின்படி தொகுதிகளில் தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்கள், தேர்தல் வேலைகள் எப்போது முடிவடையும்? 48 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிடும். ஆப்ஷன் டி. 48 மணி நேரத்திற்கு முன், 48 hours பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த போலிங். அதுக்கடுத்ததில் தேர்தல் ஆணையம் தொடர்பாக பின்வரும் எந்த கருத்து சரியானது? ஆப்ஷன் ஏ. இதுவே சரியானது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. 3 பேருக்கு ஈக்குவல் பவர்னு சொல்லிடுவாங்க. தலைமை தேர்தல் ஆணையரை போலவே மற்ற ஆணையர்களுக்கும் சம உரிமைகள் உடையவர்கள்
மொத்தம் 3 பேர்த்த கொண்டு வந்துருவாங்க. தேர்தலுக்கான அந்த வயசு வந்து 21லேருந்து 18ஆ குறைப்பாங்க. இந்த ஒர்க் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி வேண்டான்னு சொல்லி 3 பேர் கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ ஒருத்தர் சீஃப், மீதி 2 பேர் சப்பார்டினேட்டா அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது, அதை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருவாங்கன்னா, 3 பேரும் சம அதிகாரம் உடையவர்கள்னு சொல்லிடுறாங்க. According to the judgment of the Supreme Court, the members of the Election Commission have equal powers with Chief Election Commissioner. அடுத்து சமுதாய வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படை குறிக்கோள் இதுக்கு சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன். 62க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்தது 63வது கேள்வி. 63வது கேள்விக்கு சமுதாய வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படை குறிக்கோள் வந்து முன்னேற்றத்தில் மக்களின் ஈடுபாட்டை உறுதி செய்தல். டு என்ஷூர் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் டு என்ஷூர் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் டெவலப்மெண்ட். டு என்ஷூர் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் டெவலப்மெண்ட் இதான் வந்துட்டு பேசிக் அப்ஜெக்டிவ் ஆஃப் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். 10வது பட்டியலில் அடங்கியுள்ளது. 10வது பட்டியலில் வந்துட்டு ஆன்டி டிஃபெக்ஷன் இருக்குது. அதாவது 8 பட்டியல் வந்து அரசியலமைப்பு எழுதும் போது எழுதி வச்சிடறோம். 9வது வந்து ஜுடிஷியல் பர்வியூலேருந்து பாதுகாக்கிறோம், ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனிட்டி. 10 வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் கட்சி தாவல் தடை சட்டம். 11, 12 இது வந்துட்டு பஞ்சாயத்து ராஜ் மற்றும் முனிசிபாலிட்டி. இதில் இப்போ என்ன கேட்டிருக்காங்க 10வதுல வந்துட்டு கட்சி தாவல் தடை, கட்சி தாவலுக்கு கட்டுப்பட்டு பதவி பறிப்பு தண்டனை விவரங்கள் இதாக இருக்குது ஆப்ஷன் பி. 10வது ஸ்கெடியூல் வந்து ஆப்ஷன் பி. என்ன இருக்குது 64வது கேள்வி. 64வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. அடுத்து 65 நகராட்சி குழுக்களின் முக்கிய வருவாய் எதன் மூலம் கிடைக்கிறது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் தி இன்கம் ஃபார் முனிசிபல் கமிட்டி? இதுக்கு வந்துட்டு வியாபார வரி ஆக்ட்ராய். 65க்கு ஆப்ஷன் ஏ. 65வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ வியாபார வரி ஆக்ட்ராய். இதோட வந்துட்டு பாலிட்டி முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 10 கேள்வி கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கும். ஸோ பாலிட்டியோட கொஸ்டின்ஸ் வந்துட்டு 65 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 கேள்வி வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கும். அதுக்கு அடுத்ததில் வந்துட்டு ஒரு 25 கேள்வி வந்து மேத்தில் இருக்கும். மேத் கொஸ்டின் வந்து நம்ம தனியாக சால்வ் பண்ணி ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ இந்த 10 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினுக்கும் இப்போ ஆன்சர் பார்த்தெல்லாம் கவனிச்சுக்கோங்க. ஸோ அகில இந்திய ரயில்வே கூட்டமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த பிரசிடென்ட் ஆஃப் ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷன்? இதுக்கு வந்துட்டு 66வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ என் கண்ணையா அவர்கள். இந்தியாவில் ஜவுளி உற்பத்தியில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம்? விச் இஸ் த டாப் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டிங் ஸ்டேட் இன் இந்தியா? இந்தியாவில் ஜவுளி உற்பத்தியில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் வந்து இட் இஸ் ஆப்ஷன் சி தமிழ்நாடு. டெக்ஸ்டைல் இதில் இந்தியாவில் முதலிடம் தமிழ்நாடு. சரியான கூற்று. 78வது கேன்ஸ் திரைப்பட விழா பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறந்த நடிகைக்கான விருது பெற்றுள்ள முதலாவது இந்தியர் அனுஷ்யா சென்குப்தா. 78th ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து ஃப்ரான்ஸில் இருக்குது, கேன்ஸ் ஃபெஸ்டிவலில். அனுஷ்யா சென்குப்தா அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட் இந்தியன் டு வின் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் அட் த செரிமனி. இந்த ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இதற்கான ஆன்சர் வந்துட்டு இட் இஸ் ஆப்ஷன் பி. ஸ்டேட்மெண்ட் போத் இரண்டும் சரி. போத் ஸ்டேட்மெண்ட் கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்து ஐக்கிய நாடுகள் சபை எந்த நாளை உலக கால்பந்து தினமாக அறிவித்துள்ளது? 69வது கேள்விக்கு ஆப்ஷன் டி மே 25. உலக கால்பந்துகள் தினம் வந்துட்டு மே 25. ஐக்கிய நாடுகள் சபை எந்த நாளை உலக கால்பந்து தினமாக அறிவித்துள்ளது? 69வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. 68க்கு ஆப்ஷன் பி. ஐயோ தப்பாக சொல்லிட்டேன். 68வது கேள்விக்கு வந்து நான் தவறாக சொல்லிட்டேன். 68வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. கூற்று 2 மட்டும்தான் சரி. கூற்று 2 மட்டும்தான் சரி. போத் த ஸ்டேட்மெண்ட் ஆர் சரி இல்லை. இது தெளிவாக கவனிச்சிக்கணும் இல்லையா? 68வது கேள்விக்கு இட் இஸ் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி கிடையாது. 69வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. 69வது கேள்விக்கு ஆப்ஷன் டி மே 25. 68க்கு ஆப்ஷன் பி. 2வது ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து கிடையாது. முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஓலாடுறேன்னா முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. 2வது ஸ்டேட்மெண்ட் சரி. கூற்று 2 சரி. கூற்று 2 தான் சரி. சரி ஓகே. அடுத்து 70வது கேள்வி. 70வது கேள்விக்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ. உலகில் முதல் இடம்பெயரும் பேரிடர் மருத்துவமனை எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது? வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மொபைல் டிசாஸ்டர் ஹாஸ்பிட்டல் ஹேஸ் பின் லான்ச்டு இன் விச் கண்ட்ரி? 70வது கேள்விக்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ இந்தியா. மொபைல் டிசாஸ்டர் ஹாஸ்பிட்டல். ஓகே. சரியான கூற்றை காண்க. 71வது கேள்வி 71. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இதற்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி. கூற்று 1 மற்றும் 3 சரி. கூற்று 1 சரி. கூற்று 3 சரி. இப்போ என்ன சொல்கிறாங்க? தர்காஷ் என்பது இந்திய அமெரிக்க கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சி. தர்காஷின் 7வது பதிப்பு சென்னையில் நடைபெற்றது. இது மட்டும்தான் தப்பு. தர்காஷ் உயரடுக்கு தேசிய பாதுகாப்பு காவலர் NSG மற்றும் அமெரிக்க சிறப்பு அதிரடிப்படைகள் SOF ஏப்ரல் 22 அன்று தொடங்கியது. இதெல்லாம் கரெக்ட். 1 மற்றும் 3 சரி. அதுக்கடுத்ததில் வங்கக்கடலில் உருவான ரீகல் புயலுக்கு பெயர் வைத்த நாடு? நேம்டு த ரீமல் சைக்ளோன் இன் த பே ஆஃப் பெங்கால். 72வது கேள்விக்கு ஆப்ஷன் பி ஓமன். ஓமன். அடுத்து 73வது கேள்வி. சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளவர்? ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்? 73வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ மகாதேவன் அவர்கள். அதுக்கடுத்து 74வது கேள்வி.
ஆசிய சீனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் தங்கம் வென்றுள்ள முதல் இந்தியர். ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் கோல்டு மெடல் இன் இன் ஜிம்னாஸ்டிக்ஸ் அட் ஏசியன் சீனியர் சாம்பியன்ஷிப் 2024. 74வது கேள்விக்கு ஆப்ஷன் பி தீபா கர்மாக்கர். அடுத்து 75வது கேள்வி பொருத்தணும். உலக ஆமைகள் தினம், உலக தேனீ தினம், உலக புகையிலை எதிர்ப்பு தினம். இதற்கான ஆன்சர் வந்துட்டு 75வது கேள்விக்கு இட் இஸ் ஆப்ஷன் ஏ 231. உலக ஆமைகள் தினம் மே 23. உலக தேனீ தினம் அது வந்துட்டு மே 20. தேனீங்கிறதுனால மே 20. அடுத்து உலக புகையிலை எதிர்ப்பு தினம் வந்து மே 31. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மே 31. ஸோ மே 23 உலக ஆமைகள் தினம். உலக தேனீ தினம் வந்து மே 20 உலக தேனீ தினம். புகையிலை எதிர்ப்பு தினம் வந்து மே 31. இது எல்லாமே உலக ஆமைகள், உலக தேனீ தினம், உலக புகையிலை எதிர்ப்பு தினம். அப்போ எல்லாமே இன்டர்நேஷ்னல் டேஸ். இதற்கான ஆன்சர் வந்து 231 ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஓகே. 75வது கேள்வி. இதோட வந்துட்டு இந்த டெஸ்ட் 2 முடியுது. 76லேருந்து மேத்து. இது தனியாக மேக்ஸ் மட்டும் தனியாக சால்வ் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. ஸோ இப்போது கிட்டத்தட்ட டெஸ்ட் 1 and 2க்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் முடிச்சாச்சு. மற்ற இதுபடி இங்கிலீஷில் வந்துட்டு கிட்டத்தட்ட டெஸ்ட் 21 வரைக்கும் எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் அதோட இதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்கலாம். இந்த தமிழ் அண்டு ஜிஎஸ்சில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 டெஸ்ட் போயிருக்கு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 டெஸ்ட் வரைக்கும் வந்திருக்கோம். இப்போ ஜிஎஸ்ஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடலாம். 15 டெஸ்ட்டு இதை டக்குன்னு முடிச்சிடலாம். அடுத்தடுத்து இந்த எக்ஸ்ப்ளனேட்டரி வீடியோஸ் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ தேவை இருக்கவங்க இதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.